ஒரு கதை ஒன்றை நான் சொல்லுகிறேன். ஒரு பெரிய ராஜ்யம் ஒன்று இருந்தது. அந்த ராஜ்யத்திலே ராஜா இருந்தார், அரசன். ஆனால் நீதியான அரசன், ரொம்ப நல்ல மனிதன். அவர் நீதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர். அவருடைய ராஜ்யத்தில் எந்த தீமை நடந்தாலும் நீதியை நிலைநாட்ட மற்ற ராஜ்யங்களை விட மிக அதிகமான கவனம் செலுத்தி நீதியை நிலைநாட்டி நல்ல ஒரு நீதியான அரசனாக இருந்து அந்த நாட்டிலே எல்லாம் நன்மையாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த தேசத்திலே ஒரு நாள் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்படுகிறார். காட்டுப்பகுதிகளில், நம்ம நாட்டில் அரசனே, காட்டுப்பகுதிகளில் வாலிப பிள்ளைகள் மரித்து தொலைந்து அல்லது காணாமல் போய் மரித்து காடுகளில் கிடக்கிறார்கள். காட்டுப்பகுதிகளில் இப்படி வாலிப பிள்ளைகள் நிறைய காணாமல் போய் மரித்து கிடக்கிறதை செய்தியாக அரசனுக்கு கொண்டு சொல்லுகிறார்கள். அப்பொழுது அரசன், நம்ம தேசத்தில் இப்படி நடக்கலாம், நடக்கக்கூடாதே. சரி, ஒரு விசேஷமான ஒரு படையை அனுப்பி, சிறப்பு படையை அமைத்து, எப்படியாவது குற்றவாளிகளை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும், பிடித்தே ஆக வேண்டும். சரி என்று அந்த படை, சிறப்பு படை, இரவும் பகலுமா சீக்கிரமாக அரசன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார். எப்படியாவது நாம் அந்த குற்றவாளியை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அவங்க இரவு பகலுமா அலைந்து திரிந்து காடுகளில் ஒளிந்திருந்து இந்த குற்றத்தை செய்கிறவோ யார் என்று கண்டுபிடித்து, ஒரு நாள் அரசனுக்கு செய்தி வருகிறது, நாளை காலை அவனை நாங்கள் உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம், பிடித்து விட்டோம், குற்றவாளியை பிடித்து விட்டோம், நாளை காலை உங்களுக்கு முன்பாக வந்து நிறுத்துகிறோம் அரசனே. அப்படின்னு அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலைக்கு ஒரு பெரிய குற்றவாளியை பிடித்து விட்டார்கள். நல்லது. காலை வருகிறது. அந்த அரசன் அந்த அரண்மனையின் முற்றத்திலே வந்து நின்று, கீழே ஜனங்களெல்லாம் நிற்கிறார்கள். அந்த குற்றவாளியை இழுத்து கொண்டு வரும்போது மக்களெல்லாம் கொல்லப்பட வேண்டும், இவன் எப்படியாவது கொல்லப்பட வேண்டும் என்று மக்கள் குதித்து நிறைய பேருடைய வாழ்க்கையை, நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்தவன், கொலைகாரன், குற்றவாளி, இவனை கொன்றே ஆக வேண்டும் என்று மக்கள் கத்துகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். ஆனால் அரசர் அப்படியே பொறுமையாய் பார்த்து அந்த குற்றவாளியை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். குற்றவாளியை அழைத்து பக்கத்திலே கொண்டு வருகிறார். அவருக்கு முன்பாக, நீ குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? ஆம், நான் இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், நான் தான் இந்த குற்றத்தை எல்லாம் செய்தேன். சரி. அந்த அவர் தலையை ஒரு துணியினால் மூடி இருக்கிறார்கள். அந்த துணியை எடுத்து முகத்தை யார் என்று பார்க்க அரசர் தன்னுடைய அந்த போர்ச்சேவகர்கள் சொல்லுகிறார், அந்த துணியை எடுத்துருங்கன்னு. எடுத்த போது மாபெரும் அதிர்ச்சி அரசருக்கு. என் மகன் அடுத்த ராஜாவா வர வேண்டிய அரண்மனைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த என் மகனா இப்படி ஒரு குற்றத்தை, கீழ்த்தரமான பயங்கர கேவலமான அரண்மனையில் வாழ்ந்த, எல்லாம் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்து எல்லாம் நன்மையாய் வைத்திருந்த என்னுடைய அரண்மனையில் இருந்தால் இந்த தீமையானதை செய்தான். அவரால் தாங்க முடியல. ஆனால் கூட்டம், ஐயா நீங்கள் நீதியை நிறைவேற்றுகிறவர், உங்கள் மகன் நீங்கள் பார்க்கக்கூடாது, கொலை செய்யப்பட வேண்டும் என்று கத்துகிறார்கள். அவர் தன்னுடைய ராணியை பார்க்கிறார். அவங்களுக்கு ஷாக், அதிர்ச்சி, ஒரே
தாயும் தகப்பனுமாய் இருக்கிற அரசனுக்கும் ராணிக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஆனாலும் அரசன் கட்டளையிட வேண்டுமே, வந்தது தீர்ப்பு சொல்ல வேண்டுமே. என்ன தீர்ப்பு? தூக்கிலிடப்பட வேண்டும். நீதியை நிலைநாட்ட அந்த குற்றவாளி தூக்கில் போடப்பட வேண்டும். மகன் அதிர்ச்சி, பேரதிர்ச்சி, எதிர்பாராத ஒரு காரியம். என்ன செய்யறது? ஆனா நீதி இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கத்தில் நீதி இருக்கிறது, மனதிற்குள் அன்பு இருக்கிறது. என் மகன் அடுத்த அரசனாய் வர வேண்டியவன் என்கிற அன்பும் இருக்கிறது. நீதியை நிலைநாட்ட வேண்டும். அன்பையும் விட்டு கொடுக்க முடியாது. அவன் மேல் இருக்கிற பாசம், குற்றவாளி என்கிற தீர்ப்பை தர வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும். அன்புக்கும் நீதிக்கும் நடுவிலே தவித்த அந்த அரசன் கவலையோடு நின்று யோசித்து, ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. ஜனங்கள் கூக்குரல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அவர் ஒரு முடிவை எடுக்கிறார். சரி, மரண தண்டனைக்கு ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று, இவனை நான் விடுதலையாக்கி இவனுக்கு பதிலாக அரசனாகிய நானே அந்த நீதியை நிலைநாட்ட என்னை கொன்று அவனை விட்டு விடுங்கள், அவன் வாழ்ந்து கொள்ளட்டும், அவனை நான் மன்னிக்கிறேன். ஆனால் அந்த தண்டனை நிச்சயம் நிறைவேற வேண்டும். அந்த தண்டனைக்கு நானே பொறுப்பு. அந்த நீதியை நிலைநாட்ட அரசனாகிய நான் என் தலையை கொடுக்கிறேன், நானே அந்த மரணத்துக்கு ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி நீதியை நிலைநாட்டி அன்பையும் நிலைநாட்டி தன்னுடைய அன்பையும் காட்டி நீதியும் காட்டி தன் மகனை காப்பாற்றி, இனி செய்யாத, உனக்காக உன்னுடைய தகப்பனே மறிக்கிறேன், அப்பா வேணாம்ப்பா, நான் தான்ப்பா குற்றவாளி, நானே குற்றவாளி, நான் மறிக்க வேண்டுமே, நீங்க இருக்கப்பா, நீங்க நல்லவர்ப்பா. ஆனாலும் இல்லை, நீ வாழ்ந்து திருந்தி நல்ல மனிதனாய் வாழ்ந்து நீ நன்மையை செய், நான் அந்த குற்றத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் செய்யலை, நீ தான் செஞ்சிருக்கிற, ஆனாலும் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்து மரித்தார். நீதி நிலைநாட்டப்பட்டது, அன்பும் வென்றது, நீதியும் வென்றது. இன்னைக்கு சிலுவை அதுதான். சிலுவை என்பது நீதியையும் நிலைநாட்டணும், அன்பையும் வெளிப்படுத்தணும். தேவன் ரெண்டுக்கும் நடுவில் ஆண்டவர் தவித்தார். நீதியை நிலைநாட்ட வேண்டும், நீதியை புறக்கணிக்கவே முடியாது. ஏனென்றால் ரோமர் 6:23 வாசிங்க. ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். சரி, பாவத்தின் சம்பளம் மரணம். நீதி என்னன்னா, பாவம் ஒரு மரணத்தில் போய் முடிய, சம்பளம் மரணம். நீதிக்கு கண்டிப்பா இதுதான் ஒண்ணு பதில். ஆண்டவர் இதுல காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, நீதியை விட்டு கொடுக்க முடியாது.